ராம் நாராயண ராம். இன்று மனிதர்கள் தனிப்பட்ட சொந்த உரிமையை நம்பியிருக்கிறார்கள். ஆனால் முக்கியமான கேள்வி என்னவென்றால், இதை எப்படி நீக்கலாம்? 800 கோடி மக்களின் உரிமை யார் கையில் உள்ளது? அது 150 கோடி மக்களின் கையில் உள்ளது. அவர்கள் 800 கோடி மக்களை கட்டுப்படுத்துகிறார்கள். சிறிது யோசித்துப் பாருங்கள். இந்த 150 கோடி மக்களை யார் பணக்காரர்களாக மாற்றியது? அவர்களை தனிப்பட்ட சொந்த உரிமை கொண்ட அரசியல் கட்சிகளே பணக்காரர்களாக்கி இருக்கின்றன. மனிதனால் உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், மதங்கள் மற்றும் அரசியல் அமைப்புகள் தனிப்பட்ட சொந்த உரிமையை உருவாக்கியுள்ளன. 150 கோடி மக்கள் 800 கோடி மக்களை நடத்தினால், வேலை வழங்கினால், அவர்களுக்கு சார்ந்திருப்பது இயல்பானதே. ஏனெனில் வாழ்க்கையை நடத்த உணவு, உடை, வீடு ஆகிய அடிப்படை தேவைகளை பெறுவதற்காக அவர்கள் இந்த அமைப்புகளின் மீது சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். எனவே தனிப்பட்ட சொந்த உரிமையை நீக்க மனிதனால் உருவாக்கப்பட்ட மதங்களையும் அரசியல் அமைப்புகளையும் நீக்க வேண்டும். நம்முடைய அடிப்படை இயல்பு கொடுப்பதாய் கிவிங் நேச்சர் மாறினால் உலகம் நல்லதொரு இடமாக இருக்கும். நீங்கள் எந்த துறையில் சிறப்பாக இருந்தாலும், நீங்கள் ஒரு மருத்துவர், பொறியாளர் அல்லது நடிகர் இருந்தாலும் நீங்கள் மதிப்பிற்குரியவராக இருப்பீர்கள். ஆனால் அந்த மதிப்பை தவறாக பயன்படுத்தக்கூடாது. தனிப்பட்ட சொந்த உரிமையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று நினைக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் தங்களது துறையில் சிறந்தவர்களாகவே இருக்கிறார்கள். ஒருவர் காலணிகள் தயார் செய்தால் அவர் கீழ்த்தரமானவர் என்று பொருள் அல்ல. எனவே சமூக அமைப்பை மாற்ற வேண்டும். ஒவ்வொருவரும் சமமான மரியாதை பெற வேண்டும். ஒரு முதலாளியின் குழந்தைக்கு நல்ல பள்ளியில் படிப்பதற்கான உரிமை இருந்தால், ஓட்டுநரின் குழந்தைக்கும் அதே உரிமை இருக்க வேண்டும். சிறுவயதிலிருந்தே மக்களின் மனதில் சேவகர் சேவகராகவே இருப்பான், முதலாளி முதலாளியாகவே இருப்பான் என்ற எண்ணம் நிறுத்தப்படுகிறது. இந்த சிந்தனை தவறானது. இதுவே சமூகத்தில் குற்றங்களை அதிகரிக்கிறது. ஒரு குழந்தை பள்ளியில் சேர விரும்பும்போது பொது பிரிவைச் சேர்ந்ததால், ஓபிசி பிரிவில் இல்லாததால் சேர்க்கை மறுக்கப்பட்டால் அந்த குழந்தை மனமுடைந்துவிடும். கல்வியை வழங்க முடியவில்லை என்றால் அந்த குழந்தை கோபத்தில் திருடனாக மாறக்கூடும். யாரும் பிறக்கும்போதே குற்றவாளியாக பிறப்பதில்லை. சூழ்நிலைகள் அவர்களை அவ்வாறு உருவாக்குகின்றன. எனவே தனிப்பட்ட சொந்த உரிமையை நீக்கினால் சமுதாயம் நல்லதொரு இடமாக மாறும். மகாகுரு பாலக் பிரம்மச்சாரி அவர்கள் மக்கள் இயற்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். எனவே சந்தான் தளின் மூலம் அனைவருக்கும் ராம் நாராயண ராம் என்ற இறை நாமத்தை தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. எவரும் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஏனெனில் இயற்கையே மிகப்பெரியது. இயற்கை இல்லையெனில் எதுவும் இருக்காது. ஒரு நிமிடம் ஆக்சிஜன் நிற்கும்போது அனைத்து உயிர்களும் முடிவடையும். ராம் நாராயண ராம் என்பது முழு பிரபஞ்சத்தையும் உள்ளடக்கியது. ஒருவராவது ஒரு முறையாவது இதை உச்சரித்தால் அவர் முழு பிரபஞ்சத்தையும் நினைவு கூர்ந்ததாகவும், இந்த மந்திரம் உங்களது வாழ்க்கையில் சரியான பாதையை காட்டும். நீங்கள் சந்திக்கும் தடைகளை நீக்கும். இதுவரை இந்த மந்திரம் பல லட்சம் மக்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது. எனவே விரைவில் இதில் இணைந்து உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சிக்கான பாதையில் கொண்டு செல்லுங்கள்.